சிகிரியா வரலாற்றின் மாயப்பிரதேசம். சிகிரியா இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான பாறை கோட்டை மற்றும் தொல்பொருள் இடமாகும். சிகிரியா என்பது ஒரு பிரம்மாண்டமான பாறை அடிப்படையிலான கோட்டை மற்றும் அரண்மனை தொகுதியாகும். இது கடல் மட்டத்தில் இருந்து 660 அடி 200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு அக்னிமலை வால்கானிக் பிளக் ஆகும். இது அக்காலத்தில் உருவாகிய நிலநடுக்க செயல்பாடுகளால் உருவானது. இது உலகளவில் புகழ்பெற்ற ஒரு தொன்மையான நினைவு சின்னமாகவும் சிறந்த கட்டிடக்கலை மற்றும் சுவடுகளை கொண்ட இடமாகவும் விளங்குகிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் இப்பகுதி அனுராதபுர அரசின் கீழ் இருந்தது. அரசர் காசியபன் 473 முதல் 495 தனது சகோதரனான மோகல்லானாவிடமிருந்து தந்தை அரசர் தாதுசேனவை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். தந்தையை கொன்றபின் தனது சகோதரன் மோகல்லானாவிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க அனுராதபுரத்திலிருந்து தனது தலைநகரை சிகிரியாவுக்கு மாற்றினார். இது அரசரின் பாதுகாப்பான அடைக்கலமாக மட்டுமல்லாமல் ஒரு அழகான அரண்மனை மற்றும் கலாச்சார மையமாகவும் உருவாக்கப்பட்டது. காசியபன் சிகிரியா மலையின் உச்சியில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டினார். கீழ்ப்புறம் அழகான தோட்டங்கள், நீர் தொட்டிகள் மற்றும் அரண்மனை கோடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. சிகிரியாவின் முக்கிய அம்சங்கள் சுவர் சித்திரங்கள், சிகிரியா ஃப்ரெஸ்கோஸ். மலையின் மேல் பகுதியில் பிரபலமான நாட்டிய பெண்களின் ஓவியங்கள் உள்ளன. இது 5ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட ஓவியங்களாகும். தற்போது சிலவே ஏற்பாடு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. கண்ணாடி சுவர், மிரர் வால். இந்த சுவர் மிகவும் பிரமிடமான கண்ணாடி போல மெருகாக இருந்ததால் அரசர்கள் இதில் தங்கள் பிரதிபலிப்பை காணக்கூடியதாக இருந்தது. இதில் பழைய கவிதைகள் என் புகழ்ச்சி பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சிங்கவாயில் லயன்ஸ் கேட். இது ஒரு சிங்கத்தின் தலை மற்றும் காலை வடிவமைக்கப்பட்ட ஒரு நுழைவாயில். இன்று சிங்கத்தின் தலை அழிந்துவிட்டாலும் அதன் பெரிய கால்கள் மட்டும் காணலாம். வாட்டர் கார்டன்ஸ் மற்றும் பாறை தோட்டங்கள், ராக் கார்டன்ஸ் என 2 பிரிவுகளாக அமைக்கப்பட்டன. அக்காலத்தில் பெரிய நீர்ப்பாசன அமைப்பு மற்றும் மழைநீர் சேமிப்பு முறைகள் இருந்தன. சிகிரியாவின் வீழ்ச்சி. காசியபன் 18 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். மோக்கல்லான ஒரு பெரிய படையை கொண்டு வந்து காசியபனை போரில் தோற்கடித்து கொன்றார். இதன் பிறகு சிகிரியா மீண்டும் பௌத்த விகாரையாக மாறியது. 14ஆம் நூற்றாண்டு வரை இது ஒரு பௌத்த துறவிகளின் தங்குமிடமாக இருந்தது. பின்னர் இது புறக்கணிக்கப்பட்டது மற்றும் காடுகளால் மூடப்பட்டது. சிகிரியாவின் மர கஷுவன் கண்டுபிடிப்பு 1831ஆம் ஆண்டு மேஜர் ஜானதன் ஃபோர்ப்ஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி சிகிரியாவை மீண்டும் கண்டுபிடித்தார். பின்னர் HCP பெல் 1890களில் தொல்லியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதன் பிறகு சிகிரியா பற்றிய தகவல்கள் உலகளவில் பரவ ஆரம்பித்தன. இப்பொழுது சிகிரியா இலங்கையின் முக்கிய சுற்றுலா தளமாக உள்ளது. 1982ஆம் ஆண்டு இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிடுகின்றனர். இது புதிய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிகிரியா இலங்கையின் பழமையான நகர கட்டிட உன்னதத்தின் சின்னமாக திகழ்கிறது. காசியபனின் ஆட்சி, சிகிரியா கோட்டையின் அழகான வடிவமைப்பு, சுவர்களில் உள்ள ஓவியங்கள் மற்றும் அதன் முந்தைய பௌத்த வரலாறு ஆகியவை இந்துக்களை, பௌத்தர்களை, வரலாற்றை ஆராய்வோரை கவரும் ஒரு அதிசயமாக மாற்றியுள்ளது.